வணக்கம். இன்னைய நாள் என்னோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாளா நான் நினைக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு பாரதியாரோட பிறந்த நாள். இந்த கல்லூரியில நான் கடந்த 34 வருஷமா இருக்கேன். இது 35வது ஆண்டு எனக்கு. இந்த 34 ஆண்டுகளும் இத மாதிரி ஒரு பெரிய ஆடியன்ஸோட, ஒரு அரங்கம் நிறைந்த ஆடியன்ஸோட இந்த பாரதியார் விழாவை நடத்தணும்ன்றது எனக்கு பெரிய கனவா இருந்தது. ஸோ அந்த கனவு மெய்ப்பட வேண்டும்னு பாரதியார் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு என்னோட கனவு மெய்யா இருக்கு. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்குது. உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லணும். என்னன்னா, உங்களுக்கு தமிழ் தாய்மொழியா இருந்ததுனாலும் இல்லை தமிழ்ல உங்களுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னாலும் நிச்சயமா நீங்க பாரதியார் கவிதைகளை படிக்கணும். இன்னைக்கு நான் ஒரு பேச்சு போட்டிக்கு நடுவரா அமர்ந்திருந்தேன். அப்போ பிள்ளைங்க இந்த மாதிரி பாரதியார் கவிதைகள் 1-2 மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பேச்சு போட்டிக்காகவோ இல்லை கட்டுரை போட்டிக்காகவோ இல்லை கவிதை போட்டிக்காகவோ நீங்க பாரதியாரை படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காகவும் உங்க வாழ்க்கையின் வெற்றிக்காகவும் நீங்க ஒவ்வொருத்தரும் பாரதியார் கவிதைகளை அவசியம் படிக்கணும். இப்ப யார் இந்த பாரதியார் அப்படின்னு கேட்டா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சி. சுப்பிரமணிய பாரதியார், சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி, இதுதான் அவரோட பேரோட முழு விளக்கம். உங்களுக்கு அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதி, பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர், பெண் விடுதலைக்காக போராடியவர். எப்ப? இன்னைக்கு இல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னைக்கு நம்ம பேசுறோம் ஆணும் பெண்ணும் சமம்ன்றோம், ஈக்குவாலிட்டி எல்லாம் பேசுறோம். இதெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் அரும்பாடுபட்டவர் தான் நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவரோட பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, பெண்கள் விடுதலை கும்மின்னு ஒரு பாட்டு இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. கும்மியடி தமிழ் நாடு முழுவதும் குறுங்கிட கைகொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடின்னு ஒரு பாட்டு வரும். உங்க எத்தனை பேர் இந்த பாடல் மனப்பாடமா தெரியும்னு எனக்கு தெரியல. அதுல ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர் தடைக வேண்டார்னு வரும் சில வரிகள். என்னைக்கு பேசிருக்காரு பாருங்க, இன்னைக்கு இல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதே மாதிரி கற்பு நிலை பற்றி பேச வந்தால் 2 கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் அப்படின்னா என்ன? Don't compel the woman to get married. Don't force her to marry somebody. Allow her to marry any person of her own will and wish. Full freedom கொடுங்க. அவங்க யார் வாழ்க்கை துணையோ அவங்க சூஸ் பண்ணிக்கட்டும். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். இந்த சிந்தனைகளை எப்ப வருதுன்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வருது. சரியா? பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை கால் என்று கும்மி அடின்னு. அப்ப எந்த அளவுக்கு பெண் விடுதலைக்காக அவர் அன்னைக்கே பேசிருக்காருன்னு பாருங்க. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மாதர் அந்த மாந்தர் அறிவை கெடுத்தார், கண்கள் 2ல் ஒன்றை விற்று காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணீர், பெண்கள் அறிவை வளர்த்தாலே இந்த உலக அறிவே ஓம்பும்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் பெண் விடுதலைக்காக பாரதியார் பாடினது. இது உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? இப்ப பாரதியார் கவிதைகள்ல நீங்க எல்லாமே படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நீங்க எல்லாம் பாப்பா பாட்டு படிச்சிருக்கீங்களா இல்லையா? பாப்பா பாட்டு படிச்சிருக்கீங்க இல்லையா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? நான் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வைக்கிறேன். என்னன்னு சொன்னா, நீங்க எல்லா பாரதியார் கவிதைகளையும் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த ஒரே ஒரு பாப்பா பாட்டை முழுசா படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க.
அது நீங்க உங்க வாழ்க்கையோட உயர்வுக்கான எல்லா தத்துவங்களும் அந்த பாட்டுல அடங்கும். சரியா? நீங்க எப்பவுமே நம்ம சொல்றது அந்த காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு இந்த காலத்துக்கு ஒத்து வராது. நம்ம காலையில் எழுந்த உடனே காலேஜ் தான் ஓடி வரோம் இல்லையா, அது வராது. நமக்கு எதெல்லாம் இப்போ ஒத்து வருமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? பாரதியார் சொல்லுவாரு, பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. யாராவது ஒரு தப்பு செய்யறாங்கன்னு தெரியுதா, பயப்படாத, தட்டி கேளு, இது தப்புன்னு நீ தட்டி கேளு அப்படின்றாரு. அதே மாதிரி சொல்லுவாரு, துன்பம் நெருங்கி வந்த போதும் நீ சோர்ந்து விடலாகாது பாப்பா, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. உனக்கு ஒரு கஷ்டம் வந்ததா, சோர்ந்துடாத, பயந்துடாத, கடவுள் இருக்காரு, நமக்கு கை கொடுப்பாரு, நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்ற எண்ணம் உங்க ஒவ்வொருத்தருக்குமே வரணும். சரியா? அதே மாதிரி சோம்பல் மிக கெடுதி பாப்பா, தாய் சொன்ன சொல்லி தட்டாதே பாப்பா, தேம்பி அழும் குழந்தை நொண்டி, நீ திறம் கொண்டு போராடு பாப்பா. எதுக்கும் அழுவாத, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு மனசு உட்காந்துக்காத, நீ எதிர்த்து போராடு, உன்னால வெற்றி பெறலாம் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அட்லீஸ்ட் அந்த பாப்பா பாட்டு இருக்கு இல்லையா, அதையாவது நீங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. சரியா? நம்ம தமிழன்னு சொல்லிட்டு பாரதியார் கவிதைகள் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அது ஒரு அவமானம்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க எல்லாருமே பாரதியார் கவிதைகளை படிக்கணும். பாரதியார் கவிதைகள் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரின்னு சொல்லுவோம் பாருங்க, ரொம்ப ஒரு எளிமையான தமிழ்ல இருக்கும். நீங்க படிக்க படிக்க வரிக்கு வரி உங்களுக்கு ரொம்ப அழகா அதோட விளக்கம் உங்களுக்கே புரியும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அதை சொல்லி தரணும்ன்றது அவசியமே இல்லை. எல்லாரும் ரொம்ப அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, என்னது சில வரிகள், தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் கூறி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிட பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிரையிறப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார். எதுக்குமே நான் அவ்வளவு சீக்கிரமா வீழ்ந்து விட மாட்டேன் அப்படின்ற உங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்க எல்லாருக்குமே எப்பவுமே இருக்கணும். அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கேன் ஒரு பாட்டு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அமரன் படம் வந்ததுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு அது இல்லையா. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா, எப்பெல்லாம் மனம் உங்களுக்கு சோர்ந்து போதோ அப்ப இந்த வரிகளை ஒரு 2 முறை சொல்லி பாருங்களேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இன்னைக்கு சொல்லும் போதே உள்ள இருந்து ஒரு உத்வேகம் உங்களுக்கு புறப்படும். நிச்சயமா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும். சரியா? இதுல எத்தனை பேராகிராஃப் உங்களுக்கு தெரியும்ன்றது தெரியல. அதுல பாரதியார் சொல்லுவாரு, இச்செகத்துளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த உலகமே எனக்கு எதிர்த்து நின்னா கூட எனக்கு பயமே கிடையாது. இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் வச்சிருந்தேன் பாருங்க, அந்த பொருளெல்லாம் என்னை விட்டு போனா கூட எனக்கு பயமே கிடையாது. பிச்சை பெற்று உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை எடுத்து சாப்பிடுற நிலைமை எனக்கு வந்தா கூட எனக்கு பயமே இல்லை. அப்படின்னா நான் எதையும் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்றது அர்த்தம். நச்சை வாயிலே குழந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கொண்டு என் வாயில விஷத்தை கொண்டு ஊட்டினா கூட எனக்கு பயமே இல்லை. இதுதான் அந்த அச்சமில்லையில வர வரிகள். உங்களுக்கு இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்ஃப் கான்பிடன்ஸ் கிடைக்கும். நான் நடுவில் ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்துவேன். அது காரணம் என்னன்னா, நான் தமிழ்ல பேசினால் நான் ஒரு நல்ல தமிழ் குடும்பத்துல பிறந்தவன். என்னோட தந்தையார் முனைவர் முத்துக்கண்ணப்பன்னு சொல்லிட்டு என்னோட தமிழுக்கு அவர் தான் காரணம். சரியா? அதனாலதான் நாங்க எல்லாம் தமிழ் படிச்சு வளர்ந்தோம். நான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தாலும் எனக்கு தமிழ்ல ஈடுபாடு அதிகம். எங்க வீட்டுல நாங்க வழிபாட்டு பாடல்களா பாடுறது எல்லாமே பாரதியார் பாடல்கள் தான். மொழி புரியாத மொழியில பாடல்கள் பாடி இறைவனை வழிபடுறதுல எங்க தந்தையாருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால எல்லாம் பாரதியார் பாடல்களை சொல்லி கொடுத்துதான் வளர்த்தாரு. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனாலதான் அந்த வரிகள் என் மனசுல இன்னும் நிக்குது. அதுதான் அதுக்கு முதல் காரணம் ஆக்சுவலா. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நிறைய பாரதியார் கவிதைகளை படிங்க. அது உங்களோட வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கும். சரியா? ஸோ இறுதியா முடிக்கிறதுக்கு முன்னாடி
மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். இவை அனைத்தும் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.